ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை மேக்ஸ். நான் இன்றைக்கி குலோப் ஜாமுன் தாங்க செய்ய போகிறேன். ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாயில் வச்சா உடனே கரைஞ்சிடும். அப்படி செஞ்சு காட்ட போகிறேன். குலோப் ஜாமுன் மாவு 175 கிராமில் 2 எடுத்திருக்கேன். 350 கிராம் மாவு எடுத்திருக்கேன் மொத்தம். மாவு பவுலில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொல கொலன்னு போயிடும், உருண்டை வராது. அதனால் மாவு பதமாக பிசைஞ்சு எடுத்துக்காங்க. மாவு சரியான பதத்தில் பிசைஞ்சாதாங்க உருண்டை நல்லா வரும். பாருங்கள், சரியான பதத்தில் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவும் எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். அடுத்து பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 700 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் மாவு 350 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை 1 மடங்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி 2.5 கப் சேர்த்துருக்கேன். பாகு கெட்டியாக செய்யக்கூடாதுங்க. குலாப் ஜாமுன் பாகில் ஊறாது. பாகு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் செஞ்சு எடுத்துக்கங்க. பாகு நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், பாகு கொதிச்சிருச்சு, நல்லா கொதித்து வருது. பாகு எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போ உருண்டையை எடுத்து ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க. அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கணும். ஏன்னா போட்ட உடனே மேலே மட்டும் கருகிறோம், உள்ளார வேகாமல் மாவு அப்படியே இருக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ செஞ்சு வச்சுருக்கிற உருண்டை எல்லாமே பாவில் போட்டு ஊற விட்டுக்கலாங்க. ரெண்டு மணி நேரம் பாகில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். முழுசாக ஊறி வந்துடும். அப்புறம் என்ன எடுத்து சாப்பிட்றது தாங்க. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.